அந்த நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சான். அவன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்டார்ட்டிங்கில எனக்கு அவன அவ்வளவா தெரியாது. அதுக்கப்புறம் 9த் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சோம். ஸோ, அது அப்படியே கன்டின்யூ ஆயிட்டுருக்கு. ஆனா, அவனுக்கு லேட்டரா எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவன் என்னோட பக்கத்து ஊர் அப்படின்ட்டு. அவன் வந்து கூத்தன்குளி, நான் வந்து திருவனந்தபுரம். எங்க ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து உலகரச்சபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து அவங்க தாத்தா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ, அதுவே எனக்கு லேட்டரா தான் தெரிய வந்துச்சு. ஸோ, அப்பப்போ மீட் பண்ணிப்போம் அந்த டைம்ல. ஸோ, அதனால இன்னைக்கு வா மீட் பண்ணி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வந்தான். ஸோ, அங்க வச்சு எடுத்தது தான் அந்த ஃபுட்டேஜஸ்லாம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்படி ஒரு ஜீவனை எங்கேயும் கண்டதுண்டா யுவர் ஹார்ட்? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. இந்த இடத்துக்கு டீ குடிக்க வந்தது. ரிவ்யூ சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரைட்ரா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் மீட் பண்ணிட்டு, "இப்ப என்ன பண்ற?" அப்படிலாம் விசாரிச்சுட்டு, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு, கொஞ்ச நேரம் கதைய பேசிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஸோ, தலைவனுக்கு என்னென்னா, கேமரா முன்னாடி வர கொஞ்சம் கூச்சம். என்ன கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவன வீடியோ எடுத்து வச்சிருப்பேன். என்ஜாய் பண்ணுங்க. ஸோ, இதோட டே 2 முடிஞ்சிடுச்சு. ஸோ, டே 3 வந்து மேரேஜ் விலாக். அத இந்த வீக்குள்ள எப்படியாவது ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டே டியூன்ட்.